ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் நியூ மாடலில் கீ செயின் ஒன்று வீல் ஷேப்பில் டியூப்ஸ் யூஸ் பண்ணி பேசிக் நாட் அம்லா நாட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கீ செயின் டுட்டோரியலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஹார்ட் ஷேப் டிசைன், ஃப்ளவர் டிசைன், கோன் ஷேப்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கீ செயின் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் 2024 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீ செயின் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சி க்ரீனில் 3 ஒயர்ஸ் ஒரு அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது போக கொஞ்சம் டிசைனுக்காக பிளாக்ல டியூப்ஸ் தேவைப்படுது. ரன்னிங் ஒயரும் அதே கலரில் ஒரு 1.5 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போக ஒரு கீ செயின் ஒன்று தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸை 3 ஒயர்ஸையும் ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் போடணும். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இதுலேயே 4 ஒயர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம அம்லா நாட் போடலாம். இது 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படியான ஒயர்ஸை வச்சு நம்ம போடும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வர இந்த 6 ஒயர்ஸ்லேயும் நம்ம பிளாக்ல டியூப்ஸ் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர்லேயும் நம்ம ஒரு 6 டியூப்ஸ் கோர்த்து வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம சுற்றி வர பேசிக் நாட் போடணும். ஒரு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டியூப் வரணும். அந்த மாதிரியே சுற்றி வர போட்டு முடிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வீல் ஷேப் சுற்றி வர கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர அப்படியே ரன்னிங் ஒயரில் போட்டு முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை நம்ம அப்படியே இந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டு முடிக்கணும். கூடைக்கெல்லாம் நம்ம எப்படி போடுவோம் சேம் அதே மாதிரியே தான். மெல்ல அப்படியே டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு நாட் ஃபினிஷ் ஆயிரும். நல்லா கரெக்டாக ஈவனாக கிடச்சிரும் நமக்கு. இந்த ஏணிப்படி நாட் போடும்போது ஃபினிஷிங்கே ஈவனாக கிடைக்கும். அதே மெத்தட் தான் நான் இந்த கீ செயினில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை இந்த மாதிரி டியூப்குள்ளே விட்டு ஒரு நாட்குள்ளே விட்டு சொருகிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயரை கட் பண்ணிக்க வேண்டியது தான்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தி வர மீதி இருக்க 6 வாய்ஸையும் அந்த டியூப்குள்ள விட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கீ செயின் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய்ஸெல்லாம் தேவைப்படாது. கூட போட்டது போக விட் ஒயர்ஸ் ஒரு அடி ஒயர் இருந்தாவே போதும். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கீ செயின் ரெடி பண்ணிடலான்னு. நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸ் டுட்டோரியலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம கீ செயின் வந்து கோர்த்து விடணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹூக் டிசைன் இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், கடைசி ஒயரில் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க, இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த ஹூக்காக இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வளைய மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கடைசி அந்த க்ரீன் கலர் ஒயரில் கோர்த்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்குங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஒயரிங் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக நியூ மாடலில் வீல் ஷேப்பில் கீ செயின் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் வரப்போகிற நியூ இயருக்கு குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நியூ இயர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.